பாய்ஸ் எல்லாம் டூரா வர்றப்ப கேங்கா வந்து பண்றது நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். டூர் போறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? அதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? How do I tell you? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா, நீ யாரா நீ? டேய் மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஓ, நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ரீசெண்டா நாங்க சிக்மங்களூர் போயிருந்தோம். இந்த இடம் சிக்மங்களூர்ல. சிக்மங்களூர்ல ஜி பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு சார். அப்ப அந்த வியூ பாயிண்ட பார்த்தவொடனே என்ன பண்ணீங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா. டோபமைன் லெவல் இன்கிரீஸ் ஆகுது. அந்த பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னுவாங்க. அந்த டோபமைன் இன்கிரீஸ் ஆகணும்னா நமக்கு பிடிச்சது பண்ணணும். ஒரு டூர் போட்டதுக்கு என்னென்ன சொல்லிட்டீங்க? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 15 மெம்பர்ஸ் போனோம் ஒட்டக்கனலுக்கு. அதுல ஒருத்தன் வந்துட்டு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குடா, ஸ்லோப்பு சம ஸ்லோப்பு, அங்கெல்லாம் நடந்து போயிட்டு 2 பேர் போயிட்டானுங்க. மாப்பிளைய காணா? மாப்பு பஞ்சுடா ஆப்பு. ஒருத்தன்லாம் கத்துறான், என்ன தூக்கின்னு போங்க ப்ளீஸ் அப்படிங்கறான். ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்கு. டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா? டெபினெட்லி. இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்குலாம் போறான், இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஏய், ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா? டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டா திட்டி வளர்க்கல. என்னோட நேமே கத்துவேன் சார். நித்யராஜ், நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு கத்துவேன். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. லவ் யூ ஜெனு. ஓகே, அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. யாருடா சேக்கர்? வேற யாரு? நான் தான். எக்கோ கேக்கோ இல்ல, வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கினேன். ஏய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. மதர் அப்படி கத்துவேன் சார். அங்க கத்துவீங்களா? ஏன்? லூஸ் இல்லனே, மென்டல். நீங்க தாய்ச்சில அந்த ஊவா? 5 பேர் போனோம்னா ஏதாவது ஒரு ட்ரிப்ல எவனோத்த மாட்டுவான். அந்த ட்ரிப்ல அவனை செய்வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்காங்க, இதை ஏன் குறை சொல்றீங்க? லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான் சார். சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய போறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சார், இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி வந்து இளங்கன்று பயமறியாது. ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது. பூமர் அங்கிள். எஸ், கம் ஆன் அங்கிள். காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். நான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கிறது அது இல்ல, சரியா? தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறது பாதுகாப்பற்ற பகுதி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வந்துட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க சார். ஓகேவா? போக கூடாதுன்னு தான் என் அட்வைஸும். சஃபாரி போனீங்கன்னா மயில் பார்ப்பீங்க சார். மிஞ்சி போனா நீங்க எதுவும் புதுசா கத்துக்க முடியாது. என்னடா மயில் பாப்போம், 2 நாய்க்குட்டி தெரியும். இதை பாக்குறதுக்கு நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறார் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். நீங்க உங்க என்ஜாய்மெண்ட் ஓகே, பட் உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்குதான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? மன்னர்கள் அப்படி சொல்லியே வந்ததுனால இது முன்னோர்கள் சொல்லல தம்பி, அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான உத்தரவு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த பருவத்துக்கே உண்டான இயல்பான குலம். நீ சொன்னதை தாண்டி ஒருபடி நான் மேல போறேன். இது என்ன பெரிய குத்தம் கேக்குறேன். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்க நீ சேஃபா இருக்கியாங்கிறது மட்டும் தான் இங்க கேள்வி. உங்க சேஃப்டியை தொலைச்சிட்டு நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கணுமா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்போ இங்க போனா இது நடந்துரும், அங்க போனா அது நடந்துரும், இப்படின்னு பயந்துட்டே இருந்தா அப்ப எங்க தான் போறது, எப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்றது? ஏப்பா அழுகுற முருகேசா?
என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.